ஹை கைஸ், வாங்க நம்ம இந்த மூவியோட செகண்ட் பார்ட் என்னன்னு பார்த்துடலாம். அரசி வந்ததுக்கப்புறம் தான் ஹீரோயினி ஃபர்ஸ்ட் டைம் அரசியை பார்க்குறா. பார்த்ததும் அடடே இது நம்ம சோவாச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஹே சோ அப்படின்னு கூப்பிட்றா. என்னது சோவா அப்படின்னு அரசியை முறைச்சி பார்க்க, சோறு வேணும் மேடம், பசிக்குதுன்னு சொல்ல வந்த மகாராணி அப்படின்னு மாற்றிடுறா. மின்னும் அரசியை ஏதோ பேசிட்டு சண்டை போட்டுக்கிட்டே வராங்க. ரெண்டு பேருக்குள்ளேயுமே ஏதோ விஷயம் இருக்குது போல். அப்படியே அடுத்த சீனில் வந்து அரசருக்கு சாப்பாடெலாம் படைச்சிட்ருக்காங்க. அந்த அறுசுவை படையில் எடுத்து அரசர் வாயில் வைக்க போகிற டைமில் ஹீரோயினி வயிற்றுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் கேட்குது. அதை பார்த்துட்டு எல்லாருமே வெளியே போங்கன்னு சொல்லிடுறாரு. சாப்பாடு தான் கொடுக்க போகிறாருன்னு பார்த்தா அவளை உட்கார வச்சு ஊட்டி வர்ற மாதிரி ஏப்பு காமிச்சு சாப்பிட்டுட்ருக்காரு. என்ன தைரியம் உனக்கு, அரச சாப்பாடு மேலேயும் ஆசை வைக்கிறியா அப்படின்னு கேட்க, என்னதான் கோல்ட் ஸ்பூன்லேயே பிறந்திருந்தாலும் உங்கள் சாப்பாட்டை விட எங்கள் சாப்பாடு தான் ரொம்ப டேஸ்ட் அதிகம்னு சொல்லும்போது, என்ன ஜோக் அடிக்கிறியா, எங்கே அப்படி ஒரு சாப்பாடை காட்டு பார்ப்போம் அப்படின்னு ஹீரோ சொல்ல, இப்போ ஹீரோயினி அங்கே வேலை பார்க்குற ஒரு அம்மாவோட கிச்சனுக்கு கூட்டிகிட்டு போகிறா. இவள் ஊர்லேருந்து கொண்டு வந்த இன்ஸ்டன்ட் பாஸ்தாவை எடுத்து அதில் சுடு தண்ணிலாம் ஊற்றி பயங்கரமாக அரசருக்கே ஏப்பு காமிச்சு சாப்பிட்டுட்ருக்கா. அரசர் அதை பிடுங்கி ஒரு வாய் தான் சாப்பிட்ருப்பாரு. என்ன இது அமிர்தமாக இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு ரசித்து சாப்பிட்டுட்ருக்காரு. அரசரை காரமாக இருக்க போது தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்கிறா. அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு நல்லா சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் வயிறு எரியுதுன்னு சொல்லி அவஸ்தைப்பட்டுட்ருக்காரு. எங்கே இந்த கோசம் எனக்கு என்னத்தை கொடுத்து தொலைஞ்சான்னு தெரியல, அவளை கூட்டிகிட்டு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இவ்வளோ நாள் ஹீரோயினி மேக்ஸில் புலி மாதிரி சீன் போட்டுட்டு இருந்திருப்பா இல்லையா, இன்றைக்கி வந்து மேடம் டாக்டராகவே மாறிடுறாங்க. எதனால் இந்த ஸ்டொமக் அப்செட்லாம் வந்துச்சுன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கா. அப்படியே பாடி பார்ட்ஸும் சொல்லிட்டு இருக்கும்போதே இதோ இங்கே தான் ஹார்ட் இருக்குது, தொட்டு பாருங்களேன் உங்களுக்கே லேப்டாப்னு கேட்கும், அதுவும் உங்களுக்கு பிடிச்சவங்க பக்கத்தில் இருந்தால் இன்னும் சத்தமாக படப்படன்னு கேட்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்ன எனக்கு ஒரு சத்தமும் கேட்கல உனக்கு கேட்குதான்னு பார்க்க அவளத்தோட போக ஹீரோயினி அலற ஆரம்பிச்சிடுறா. தொட்டா பொண்ணு தானேன்னு தெரிஞ்சு போயிடுன்னு அரசரை நீங்கள் இப்படிலாம் தொடக்கூடாதுன்னு சொல்லும்போது, அரசர் பரவாயில்ல இவளுக்கு இவ்வளோ தெரியுதுன்னு சொல்லி தன்னோட அரண்மனைக்குள்ளே இருக்க ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அது என்னன்னு பார்த்தா இப்போ தான் இவங்க ஹியூமன் பாடியை வச்சு ஜுவாலஜி பேஸுக்கு கற்றுட்ருப்பாங்க. இப்போ ஹீரோயினி ஒரு லெக்சரராகவே மாறிடா. அதுவும் அவள் ஆட்டிடியூட்லாம் பார்க்கணுமே, அநியாயத்துக்கு சீன் போட்டுட்டு எல்லாமே தெரிஞ்சவ மாதிரி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கா. அங்கே படுத்துக்க இருக்கிற ஒரு பாடி வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் டக்குன்னு எழுந்து உக்காந்துடுறாரு. இதை பார்த்துட்டு ஹீரோயினி பயந்தடிச்சிட்டு கத்தி அரசர் பின்னாடி போய் ஓடி ஒளிஞ்சிக்கிறான். இப்போ பார்த்தா அரசருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. அப்படியே பாட்னின்னு சொல்லி ஏதேதோ செடி கொடிகளை பற்றி சொல்லிட்டு இருக்கா. சரி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அரசரே அப்படின்னு சொல்லி கேமரா ஆன் பண்ணதுமே அரசர் அவரோட மூஞ்சை பார்த்ததும் தெரிச்சு ஓடுறாரு பயந்துட்டு. அட ஒன்றும் இல்லை, கேமரா தான், வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு அப்படின்னு சொல்லி ஃபன்னியாக நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஹீரோயினி சொன்னதை வச்சு ஒரு அக்ரிகல்ச்சர் புக்கு மாதிரியே எழுதி நாட்டையே மேம்படுத்தணும்னு எல்லாருக்குமே சப்ளை பண்ணிட்டு இருக்காரு. சரி இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாருக்கும் ஆரஞ்சு பழத்தை பரிசாக கொடுக்குறாரு. ஹீரோயினிக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆரஞ்சு கொடுக்குறாரு. ஹீரோயினி ஆல்ரெடி ஒரு ஆரஞ்சு வேற ஆட்டை போட்டு ட்ரெஸ்குள்ளே ஒழிச்சு வச்சிருப்பா. அரசர் சொல்லிட்டு இருக்காரு, நீ இவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருப்பேன்னு எனக்கு தெரியாது. அந்த புகழ்ச்சியெல்லாம் கேட்டுட்டு ஹீரோயினி அந்த ஆரஞ்சு பழத்தோட உறிஞ்சி அலட்சியமாக எரிஞ்சிட்டு இருக்கா. பட் அதுக்கு அந்த காலத்தில் ரொம்ப மதிப்பு இருக்கும் போல் அந்த ஆரஞ்சு தோலுக்கு. அரசர் அதை பார்த்துட்டு கண்டமினிக்கு திட்ட ஆரம்பிச்சிடறாரு. இப்போ வெளியே போன்னு சொல்ல அவளும் சரி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பும்போது, இந்த ஒரு நிமிஷம் நில்லு, இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் எப்படி யூஸ் பண்ணுறது, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போ, எனக்கு கன்ஃபியூஸாக இருக்குன்னு சொல்லும்போது, அது ஹீரோயினிக்கே தெரியாத அவளே மக்கப் பண்ணுற ஆள், அதையெல்லாம் எனக்கு படிச்சுக்கிட்டு மக்கப் பண்ணால் முடிஞ்சு போயிடுதுன்னு கிளம்புறா. உடனே அரசரு கடுப்பாகி, போ வெளியே செம்மையாக இருட்டாக இருக்கும், வெளியே தொலைஞ்சு போயிடு, செத்து போன பேயெல்லாம் உன்னை வந்து பிடிச்சிட்டு போகட்டும் அப்படின்னு பயமுறுத்திட்டு இருக்காரு. ஒரு ஆரஞ்சு பழத்தோலை தூக்கி எறிஞ்சது குத்தமாக இப்போ என்ன பண்ணணும் அப்படின்ற போது, வா வந்து என் கூட ஃபுட்பால் ஆடு அப்படின்னு சொல்லி அவளை கிரவுண்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. அவளை கூட்டிகிட்டு போய் அவளை செம்மையாக பழி வாங்கிட்டு இருக்காரு. எல்லா பாலையும் கோல் போட விடாமல் வேணும்னே வெளியே அடிச்சிட்ருக்காரு. போய் எடுத்துகிட்டு வான்னு சொல்லி அவளை செம்மையாக அலைவிட்டு இருக்காரு. அவளும் செம்மையாக டயர்டாகிடுறா. ஒரு ஆரஞ்சு பழத்துக்கு என்னை எப்படி பழி வாங்குறீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு பாலை வச்சு ஓடி வந்து அடிக்கிறீங்களா அப்படின்னு திட்ட, இப்போ பாலை தூக்கி பின்னாடியே அடிச்சிடுறாரு அரசர். என்ன அரசர் எப்படி ஓட முடியும், அவருக்குன்னு ஒரு இமேஜ் இருக்குல்ல, அதெல்லாம் உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லும்போது, உங்களால் நீங்கள் நினைக்கிறது எதுவுமே பண்ண முடியாது, பேரு தான் கிங்கு அப்படின்னு சொல்லி பயங்கரமாக வெறுப்பேத்துறா. உடனே என்ன தைரியம்னு சொல்லி அவளை விரட்ட ஆரம்பிச்சிடறாரு. ஹீரோயினி இப்போ தான் சான்ஸ்னு அரசரை பயங்கரமாக வர விட்டுட்ருக்கா. அவரும் ரொம்ப வருஷம் கழிச்சு இப்போ தான் ஓடுறாரு போல். ஹீரோயினி வந்து பாருங்கள் உங்களால் ஓடக்கூட முடியல அப்படின்னு கிண்டல் பண்ணிகிட்ருக்கா. இவரும் ஃபாஸ்ட்டாக ஓடி போய் ஹீரோயினியை பிடிச்சி அப்படியே கீழே விழுந்துடுறாங்க ரெண்டு பேரும். பரவாயில்லையே ஓடுறதும் நல்லா தான்ப்பா இருக்குன்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த கை என்ன ஆகிடுதுன்னா ஹீரோயினி மேலே பட்டுருது. போச்சு கண்டுபிடிச்சிருவாரே நம்ம பொண்ணு தானே அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது, என்ன தைரியம் இவ்வளோ நாள் என்னையே ஏமாற்றிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது, அது வந்து அப்படின்னு திருன்னு முழிக்கிறான். சரி விடு, ஒழுங்காக அதை என்கிட்ட கொடு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ தான் ஹீரோயினிக்கே கிளிக் ஆகுது. அடச்சி இந்த ஆரஞ்சு பழத்துக்கு தானே இவ்வளோ அக்கப்போரு, இந்தாங்க நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்துட்ருக்கா.
சரி நீயே வச்சுக்கோ, இப்போ நம்ம வெளியே போகிறோம், நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வர வரையும் நீ இங்கே தான் இருக்கணும், இது என்னோட ஆர்டர்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாற்ற போயிடுறாரு ஹீரோ. தனியாக ட்ரெஸ்ஸை மாற்றுறது கூட இவ்வளோ கஷ்டமாக இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு சட்டு புட்டுன்னு மாற்றிட்டு ஹார்ட்டில் கை வச்சு பார்க்குறாரு. அன்றைக்கி ஹீரோயினி சொன்ன மாதிரியே ஃபாஸ்ட்டாக டப்பு டப்புன்னு துடிக்குது. ஹீரோயினி பக்கத்தில் இருக்கும்போது மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு அங்கேயே உட்காந்துடுறாரு. ஹீரோயினி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அங்கேயே தூங்கிடுறான். மின் வந்து தான் அவளை வீட்டுக்கு போக சொல்லி கூட்டிகிட்டு போயிடுறான். அடுத்த நாள் இந்த வில்லன் என்ன பண்ணிடுறான், அரசருக்கும் இது நடக்கிற மாதிரி தெரியல. அதனால அரசர் சாப்பாட்டில் ஏதாவது லேகி மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறாங்க. அன்றைக்கி நைட்டு ஹீரோயினி தான் அரசருக்கு கிளாஸ் எடுத்துகிட்ருப்பா. சரி அவள் சாப்பிட்டுட்டோன்னு அவர் சாப்பாட்டை ஹீரோயினிக்கு கொடுத்துட்றாரு. அவளும் நல்ல சாப்பாடு அப்படின்னு சொல்லி முக்குன்னு முக்கிட்டுருக்கா. அரசருக்கு இவள் பொண்ணு தான்னு ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. அதனால கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இனிமேல் நீ அங்கே தங்க வேண்டாம், உனக்கு நான் வேறு இடம் ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகிடுதுன்னா ஹீரோயினி ஃபேஸ் ரெட் ஆக ஆரம்பித்து ஒரு மாதிரி மயங்கி கீழே விழ ஆரம்பிச்சிடறா. அரசருக்கு ஒன்றுமே புரியல. அவளை எழுப்பி பார்க்குறாரு. இப்போ திடீர்னு முழிக்கிறவ ஹீரோவை பயங்கரமாக கொஞ்ச ஆரம்பிக்கிறா. நீங்கள் ரொம்ப ஹேண்ட்ஸமான கிங்காக இருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் இருக்கும்போது எனக்கு மனசு படபடன்னு அடிக்குது அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. இவ பாட்டுக்கு கத்திட்டே இருக்காளே, எல்லாருக்கும் கேட்டுற போகுதுன்னு வாய் பொத்திக்கிறாரு அரசர். ஹீரோவை விடுற மாதிரியே தெரில. அரசர் மேலே விழுந்து புலம்பிட்டே இருக்கா. கடைசியில் அவர் மேலேயே சின்ன குழந்த மாதிரி பேசிக்கிட்டே இருக்கா. கொஞ்ச நேரத்தில் அரசர் அவள் பேசுறதை ரசிச்சுட்டே இருக்காரு. திடீர்னு என்ன நினச்சாருன்னு தெரில, ஹீரோயினை கிஸ் பண்ணுற மாதிரி போயிடுறாரு. சே தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஓரமாக படுக்க போட்டுட்டு அவளுக்கு காவலாக அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. ஹீரோயினி கண்ணு முழிச்சு பார்க்குறப்ப அரசர் மேலே சொகுசாக படுத்து தூங்கிட்டு இருக்கா. கண்ணை முழிச்சது தெரிஞ்சதும் நைட் ஏதாவது ஒயின் கிது குடிச்சா அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே இருக்காரு. முதல்ல எழுந்திரி, யாராவது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு கொண்டு போய் நான் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஜாலியாக நைட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. அப்படியே அரசர் அவள் தோள் மேலே கையை போட்டு உன்னால் எனக்கு எவ்வளோ பெனிஃபிட் அப்படின்னு சொல்லி அவளை பயங்கரமாக புகழ்ந்துட்டே போகிறாரு. கடைசியாக நீ திரும்பி போகிற வரை நீ தான் என்னோடய ஃப்ரெண்டாக இருக்கணும், என்னை ஒரு அரசராக பார்க்காத, ஆல்ரெடி பார்க்க மாட்டேன் இருந்தாலும் சொல்கிறேன் அப்படின்னு சந்தோஷமாக சொல்லிட்டு போகிறாரு. போகிறவரை கூப்பிட்டு ஃப்ரெண்ட் இந்தாங்க ஆரஞ்சுன்னு தூக்கி போடுறா. அதில் பார்த்தா ஹீரோட ஃபேஸ் அழகாக வரைஞ்சிருக்கு. இப்படி அரசர் வந்து ஹீரோயினி கூட க்ளோஸாக இருக்கிறத பார்த்த வில்ல என்ன பண்ணிடுறான்னா ஹீரோயினியை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறான். ஏன்னா மின் வந்து அவளுக்கு ஒரு தண்ணி குடிக்கிற கப் கொடுத்துருப்பான் இல்லையா, அதை வச்சு ஹீரோயினியும் மின்னும் சேர்ந்து ரெயின் வாட்டர் மெஷர் பண்ணுற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. யாரோட அனுமதி இல்லாமல் இவங்க எப்படி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அரசர் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்கிறாரு. நம்ம நாட்டுக்கு இந்த கண்டுபிடிப்பு நாலேஜ் ரொம்ப முக்கியம், ரிச்சுவல்ஸ் வச்சு மட்டும் நம்ம ஒன்றுமே பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ சரி ஹீரோயினி உண்மையான நாலேஜ் இருந்தால் சூரியனை பார்க்காம டைமை கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் அப்படின்னு நிபந்தனை போடுறாங்க. அதே சமயம் இங்கே ஹீரோயினி கயிறில் கட்டி 4 பக்கமும் இழுக்கிறாங்க. கடைசியாக அரசரோட அறிக்கையை காட்டி மின் தான் வந்து ஹீரோயினை காப்பாற்றி கூட்டிகிட்டு போகிறான். இப்போ ஹீரோயினி நினச்சிக்கிற அங்கே டெஸ்ட்டுன்னு தான் பயந்து போய் இங்கே ஓடி வந்தோம், பார்த்தா இங்கேயும் இப்படி ஒரு சோதனை அப்படின்னு சொல்லி மின்கிட்ட வந்து எனக்கு ஒரு ஐடியா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ எனக்கு ஹெல்ப் பண்ணினா இதை பண்ணிடலாம் அப்படின்னு அவகிட்ட கெஞ்சி கேட்குற மாதிரி சொல்கிறா. இப்போ அவள் புக்கில் படித்த மாதிரியே இந்த நீர் கடிக்கிறத செய்ய ஆரம்பிக்கிறா. இவ்வளோ நாள் மக்கா இருந்தவ சரி வேறு வழியே இல்லைன்னு பயங்கரமாக ப்ரிப்பேர்லாம் பண்ணிகிட்ருக்கா. அரசனும் அப்பப்போ வந்து பார்க்குறாரு ஹீரோயின் எவ்வளோ கஷ்டப்படுறா அப்படிங்கிறத. அவள் தூங்கிட்டு இருக்கும்போது அவள் புக்கில் ஸ்மைலி ஃபேஸ்லாம் வரைஞ்சி வச்சுட்டு போகிறாரு. கொஞ்ச நாள் ஹீரோயினியை பார்க்காம இருக்கவும் முடியலன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அவள் கூட இருந்த மெமரிஸை நினச்சி பார்த்துட்டு அப்படியே படுத்துட்டு இருக்கும்போது இப்போ சடனாக மழை பெய்ய ஆரம்பிச்சிடுது. இவ்வளோ நாள் கழித்து மழை வந்திருக்கேன்னு அவரால் சந்தோஷம் கூட பட முடியல. எங்கே அவள் போயிடுவாளோ அப்படின்னு சொல்லி வேகமாக ஓடிட்டுருக்காரு ஹீரோயினி மீட் பண்ண. ஓகே சரி இப்போ போகலான்னு சொல்லி தண்ணிக்குள்ளே காலை விட்டு பார்க்குறா. நல்லா உள்ளே போய்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ அவள் குதிச்சானா ஃப்யூச்சருக்கே போயிடலாம். அங்கே ஹீரோவும் வந்துடுறாரு. எங்கே ஹீரோயினியை காணோம் அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ஹீரோயினி அவள் கண்டுபிடிச்ச கடிகாரத்தை பார்த்துட்ருக்கா. எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டா, ஆனால் அது சரியாக டைம் காட்டுற மாதிரியே தெரியல. இப்போ வந்து ஹீரோவை பார்த்ததும் இது வரைக்கும் என் லைஃப்பில் என்னோடய படிப்பை டிபெண்ட் பண்ணி என் லைஃப் இருந்ததே கிடையாது, அந்தளவுக்கு நான் மக்கா இருந்துட்டேன். இந்த டைம் என்னோடய பெஸ்ட்டு தான் கொடுத்தேன், ஆனாலும் ரிசல்ட்டே வரல. உண்மையை சொல்லணும்னா எனக்கு இந்த மேக்ஸே வராது அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அழுகிறா. அதை பார்த்து அரசரும் அவளை பக்கத்தில் கூப்பிட்டு அவள் கையை எடுத்து தன்னோட நெஞ்சில் வச்சு பாரு எப்படி துடிக்குதுன்னு, இதுக்கும் எனக்கு ஆன்சரே தெரியல அப்படின்னு சொல்லி அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. இதோட இந்த செகண்ட் பார்ட் முடியுது. அடுத்த பார்ட் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.